கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுல இருந்து என்ன பிறகுது? ஜீவ ஊற்று வரக்கூடியதா இருக்குது. நம்ம இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரக்கூடியதா இருக்குது. ஜீவ ஊற்று வரக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆத்மாவை குறித்து பார்க்கும்போது, ஆத்மானா என்ன? அதுதான் நம்ம ஆத்மா தான். நம்ம ஆத்மா. சரீரம் நம்ம இல்ல, ஆவி நம்ம இல்ல. நம்ம யாரு? ஆத்மா தான் நாம். அப்ப அந்த இருதயம் என்னவா இருக்குது? இருதயம் தான் எல்லா காரியத்தையும் செயல்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்மளோட பிரதிநிதியா இருக்கு. இந்த இருதயம் நம்மளோட பிரதிநிதியா இருக்குன்னு பார்க்கணும். நம்மளோட ரிப்ரசன்டேட்டிவா இருக்குது. ஆத்மா நாம் தான் அந்த ஆத்மா. ஆனா இருதயம் என்னவா இருக்குது? நம்மளோட பிரதிநிதியா இருக்குது. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த இருதயம் என்ன செய்யுது? அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதா இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு திடீர்னு நம்மளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்ல பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு அங்க இங்க சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப டக்குன்னு என்ன செய்யுது? நம்ம இருதயம் என்ன செய்யுது? அந்த அந்த வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இடைய ஒரு சத்தத்தை ஏற்கக்கூடியதா இருக்கு. பார்த்து என்ன சத்தம், அது என்ன காரியம் அப்படின்னு பார்த்து நிதானிக்கக்கூடியதா இருக்குது இருதயம். நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியம், இருதயம் நம்ம வெறுப்ப நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கு. நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சில பேரை நமக்கு பிடிக்கும், சில பேரை நமக்கு பிடிக்காது. அது எங்க இருந்து வருது? இருதயத்தில இருந்து வருது. தேவன் என்ன சொல்றாரு? உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? சில வேளைகள்ல கரைப்பட்டதா காணப்படுற அப்படின்னால சிலரை நமக்கு பிடிக்குது, சிலரை நமக்கு பிடிக்கல. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வெறுப்பு சில பேரை நமக்கு பிடிக்காது, சிலரை பிடிக்கும். இதெல்லாம் என்ன எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கு. அப்ப நம்மளுக்கு வேற இன்னும் இருதயத்துல வேற என்ன செய்யக்கூடியதா இருக்குது? மற்றவங்களை குறிச்சு கோபம், ஆத்திரம், வெறுப்பு அப்படி வரக்கூடியதா இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம இருதயத்திலிருந்து வருது. மற்றவங்களை குறிச்சு ஆத்திரம் வருது, அவங்களுக்கு குறிச்சு பொறாமை வருது, அவங்களை குறிச்சு ஒரு பிடிக்காத காரியம், ஆத்திரம், கோபம், இதெல்லாம் எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருதுன்னு பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு நம்ம இருதயம் இப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா யாரும் நம்ம கிட்ட சொல்லல, என்னன்னு சொல்லல? இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு நமக்கு சொல்லல. அப்ப நம்ம எப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம்? இருதயம் என்ன நினைக்குதோ அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இருதயத்தை ஃப்ரீயா விட்டோம். நல்ல காரியத்தை சிந்திச்சாலும் பரவாயில்ல, கெட்ட காரியத்தை சிந்திச்சாலும் பரவாயில்ல, போய் சொல்றத நிதானிச்சு அதையும் அங்கீகரிச்சு சொன்னாலும் பரவாயில்ல. இப்படி அநேக காரியங்களை நம்ம இருதயத்துக்கு விட்டு கொடுத்துட்டோம். ஃப்ரீயா நம்ம விட்டு கொடுத்துட்டோம். ஒருத்தவங்க பிடிக்கல, நம்ம என்ன செய்யறோம்? இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப இருதயத்துல நம்ம கோபம், ஆத்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வாய் என்ன செய்யும்? அதை தான் பேசக்கூடியதா இருக்கு. இருதயம் எப்படி இருக்குதோ அததான் நம்ம வாய் பேசக்கூடியதா இருக்கு. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த இருதயம், அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொண்டு அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்கணும். அந்த சங்கீதக்காரர் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இருதயத்துல ஜீவ ஊற்று புறப்படக்கூடியதா இருக்குது. நம்ம இந்த இருதயத்துல அநேக நம்ம விட்டுட்ட ஃப்ரீயா விட்டு அந்த இருதயத்தை என்ன வேணாலும் சிந்திச்சுக்க. அப்ப அந்த இருதயத்துல என்னத்தை சிந்திக்கிறோம்? பாவமான காரியங்களையும் சிந்திக்கிறோம், தவறான காரியங்களையும் சிந்திக்கிறோம், தவறான காரியத்தை செயல்படுத்தும்படியாக சிந்திக்கிறோம், எல்லா காரியத்தையும் சிந்திக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான காரியத்தை சிந்திக்கிற நேரத்துல நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருதயத்தை காத்துக்கொள்ளு, அது வந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப ஜீவ ஊற்று புறப்படும்னா நம்ம தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு, பாவ காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு, மற்றவங்க மேல ஆத்திரத்தை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு நம்ம இருதயத்துல ஒரு சுத்தமான இருதயமா காத்து கொள்ள முடியாது.
அதான் நம்ம வாசிக்கிறோம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10. எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்தவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமோ திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதுமாய் இருக்குன்னு பாக்குறோம். நம்ம இருதயத்தை ஆராய்ந்து சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய இருதயத்துல இன்றைக்கு கால வேலையில யாரை யாரு நம்ம கோவப்பட்டோம், யார் யாருக்கிட்ட கோவப்பட்டோம், யாரை யார பார்த்து மற்றவங்களை பத்தி மட்டமா சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம், என்ன காரியத்தை தேவையில்லாத காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம், பாவமான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த இருதயம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த இருதயம் தான் எல்லா காரியத்தையும் முடிவு பண்ணக்கூடியதா இருக்குது. அந்த இருதயத்துல வச்சு நம்ம பாவமான காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு, பாவமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு, பாவமான காரியங்களை செயல்படுத்திக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? நம்ம இருக்க நம்ம ஜீவியம் பாழாய் போயிடும். ஜீவியம் எப்படி போயிடும்? பாழா போயிடும். இந்த இருதயம் அப்படி தேவனுக்கு உகந்ததா இல்லாம பாவத்தை மேற்கொண்டு பாவத்துக்கு உட்பட்டு பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறதான மனுஷன் அப்ப பாவத்துல ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறான். தேவனுக்கு ஏற்றதா ஜீவிக்கல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நம்ம இருதயம் இந்த கால வேளையில என்னத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்குது? கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா? வாசனை கொடுக்கக்கூடியதா இருக்குதா? இல்ல நாட்டம் இருக்கக்கூடியதான சிந்தனையா இருக்குதா? பல பேருக்கு பல விதமான தேவையில்லாத சிந்தனை வரும், தேவையில்லாத சிந்தை வரும், அருவருப்பான சிந்தை வரும், தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தை வரும், தவறான காரியங்களை செய்யும்படி சிந்தை வரும். இதெல்லாம் முதல்ல என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்த விபச்சாரம் பண்ணிட்டான். பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு விபச்சாரம் பண்ணிட்டாதான் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சிறிய இச்சையோடு பாக்குறதே பாவம். அப்ப சிறிய இச்சையோடு பாக்குறது பாவம். அப்ப அந்த இச்சை எங்க இருதயத்துலதான் முடிவாகுது, இருதயத்தை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இருதயத்துலதான் எல்லா பாவமும் ஆரம்பிக்கிறது. நம்ம இருதயத்தை தான் நம்ம இருதயத்தை சில பேர் சொல்லுவாங்க, என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலையா, என்னால சிகரெட்டை மேற்கொள்ள முடியலையா, என்னால இந்த மதுபான அருந்தலை மேற்கொள்ள முடியலையா. ஏன் மேற்கொள்ள முடியல? இருதயம் கரப்பட்டு கிடக்குது, இருதயம் கரப்பட்டு கிடக்குது. நம்ம ரட்சிக்கப்படாத பத்தி எப்படி அந்த கடினமான இருதயம் இருந்துச்சோ, ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவர் புதிய வேதவசனம் சொல்லுது, நம்ம கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அவ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்துட்டு சதையான இருதயத்தை, புதிய இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த புதிய இருதயம் என்ன ஆகுது? பழைய மாதிரியே தான் அதையும் நம்ம பயன்படுத்தி கடினப்படுத்தி பாவமான காரியங்களை செய்துகிட்டு இருக்கிறோம். நம்ம வாசிக்கிற எசேக்கியேல் 36 அதிகாரம் 25-27 வசனம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 25-27. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு? புதிய இருதயத்தை கொடுத்து சதையான இருதயம். புதிய எப்படி இருந்துச்சு? நம்ம ரட்சிக்கப்படாத இருதயம் கடினப்பட்ட இருதயமா இருந்துச்சு. கர்த்தரோட வார்த்தையை சொல்லும் போது நம்ம கேட்கறது இல்ல. என்ன சொல்லுவோம்? நீ போ, நான் எல்லாத்தையும் கேட்டேன், அந்த வார்த்தையில இயேசுவை பத்தி சொல்லாத, அந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கல அப்படின்னு இருதயம் கடினப்பட்டு இருந்துச்சுன்னு பாக்குறோம். எப்படி கடினப்பட்டு இருந்துச்சு? பார்வோட இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா கடினப்பட்டு இருந்துச்சுன்னு பாக்குறோம், கல்லான இருதயம். அதே போலமா நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருந்துச்சு? கல்லான இருதயமா இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து அதுல புதிய ஆவியை உள்ளுக்கு வைக்கிறார்.
இனி நம்ம என்ன செய்யணும்? அந்த தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க கூடாது. புதிய ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவி என்ன செய்யக்கூடியதா இருக்குது? தேவனுடைய மகத்துவங்களை வாங்கி நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. பரிசுத்த ஆவி தேவனுடைய மகத்துவங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அந்த ஆவி நமக்கு ஜீவ ஊற்று புறப்படக்கூடியதா இருக்கு. நம்ம இருதயத்திலிருந்து அந்த தேவன் சொல்றாரு, புதிதான ஆவிய ஒரு உள்ளத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க இருதயத்துல புதிய ஆவியை நான் வைப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்கள் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவர்கள்படி செய்யவும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிய இருதயத்தை நமக்கு கொடுத்து அந்த இருதயத்தை என்ன செய்யறாரு? அவரோட ஆவியை உள்ளுக்கு வைக்கிறாரு. நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம முந்தி எப்படி இருந்தோம்? துன்மார்க்கமா ஜீவிச்சுக்கிட்டு இருந்தோம். இருதயம் கரைப்பட்டு இருந்துச்சு. இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. வேற வசனத்துல வாசிக்கிறோம். அப்படிதான் நம்ம இருதயம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அந்த இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, அந்த கடினப்பட்ட இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயம், அந்த சதையான இருதயம் இருக்கிறதுனால என்ன செய்யணும்? கர்த்தரோட வார்த்தையை கேட்டு அதன்படி வளைந்து கொடுக்க முடியும், அதன்படி நடக்க முடியும், அதன்படி கீழ்ப்படிய முடியும். தேவனுக்குள் கீழ்ப்படிய பண்ணுகிறதான ஆவி. அப்ப கீழ்ப்படிய முடியும். அப்படிப்பட்டதான ஆவியை கர்த்தர் கொடுத்து அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய காலத்தை நம்ம ரட்சிக்கப்படாத காலங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம இருதய மகா திருக்குள்ளது கேட்டுள்ளதுமா இருந்துச்சு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் புதிய இருதயத்தையும் புதிய ஆவியை கொடுத்தபடினால நம்ம மறுபடியும் போய் தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க கூடாது. நம்ம அதை ஆராய்ச்சி பார்க்கணும். இப்பொழுது நமக்கு புதிய ஆவி இருக்குது, தேவனோட ஆவி இருக்குது, நமக்கு புதிய இருதயம் இருக்குது. நம்ம சிந்தையில இன்னும் பழைய காரியங்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமா? பாவம் இருதயத்துல பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது. நம்ம நினைக்கிறோம் கையினாலேயோ கண்ணினாலேயோ வாயினாலேயோ செஞ்சாதான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கையினாலேயோ கண்ணினாலேயோ வாயினாலேயோ செய்யற பாவம் எங்க இருந்து வருது? அதுக்கு ஆணிவேர் எங்க இருக்குது? இருதயமா இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனோட மகத்துவங்களும் அங்கதான் வரக்கூடியதா இருக்கு. ஜீவ ஊற்று புறப்படக்கூடியதா இருக்குது. நமக்கு ஜீவ ஊற்று, தேவனோட ஜீவ ஊற்று நம் இருதயத்தின் மூலமா வெளிப்படும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதா இருக்குது. அநேகருக்கு நம்ம உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று வரும்பொழுது அநேகர் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாகவும் இருக்குது. அந்த ஜீவ ஊற்றை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா ஜீவிக்கணும்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம சிந்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நமக்கு அநேக தேவையில்லாத சிந்தை இருக்குது. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க சிங்கத்தை அடக்கி ஆளலாம், புலியை அடக்கி ஆளலாம், எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? இப்படின்னா சிங்கம் அப்படின்னா வருது, இப்படி தெஞ்சா சிங்கம் வருது, இப்படி தெஞ்சா புலி வருது, மலைப்பாம்பு பெருசு பெருசா இருக்குது, இப்படின்னு கூப்பிட்டா ஒரு தட்டனாங்க வந்து நிக்குது. புலியும் வருது, யானையும் செய்ய சொல்றதெல்லாம் செய்ய. 2 காலில் நிக்குது யானை, 2 காலில் நிக்குது சிங்கம், 2 காலில் நின்று வித்த காட்டலாம். ஆனா சொந்த இருதயத்தை காக்க முடியல, பாதுகாக்க முடியல. எல்லாத்தையும் பாதுகாக்கலாம், ஆனா இருதயத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாத்தையும் அடக்கி ஆடுறவையா, நானு எல்லாத்தையும் அடக்கி ஆடுறேன், உலகத்துல உள்ள எல்லா மிருகத்தையும் அடக்கி ஆடுறதுக்கு எனக்கு வலிமை இருக்குது, வலிமை இருக்குது. ஆனாலும் நம்ம சொந்த இருதயத்தை அடக்கி ஆள நமக்கு வலிமை இல்லை. நம்ம ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நம்ம இருதயத்தை அடக்கி ஆள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடைய இருதயம் என்ன சிந்திக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம அப்படியே மனம்போட விட்டுட்டோம்னா அந்த சிந்தை என்ன செய்யும்? பாவத்துல பெருகும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்துல என்ன பாவம் இருக்குதோ ஒரு நாள் வெடிச்சு வாயில வரும். ஒருத்தவங்களை பத்தி மத்தவங்களை பத்தி நம்ம என்ன நினைச்சோம்? இந்த பொம்பளையோட பெரிய தொந்தரவா இருக்குது, இந்த பொம்பளை எனக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்க. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அப்ப ஒரு பொம்பளை தொடர்ந்து நம்ம பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, இல்ல ஒரு ஆளு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக, அந்த பிரதான கட்டளை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்கயா. இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலேயே அடைஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து வாய் திறக்கல. ஆண்டு பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று தெரியல, ஆனா செய்யறாங்க, இவங்களை மன்னியர் தான் இயேசு சொன்னாரு. ஆனா நம்ம கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம், அவங்க என்ன பேசினா பேசிட்டு போறாங்கய்யா. என்ன பேசினா
பேசிட்டு போறாங்க, ஒரு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுற மாதிரி விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும். அது நம்ம சிந்தை சரியில்லை, நம்ம இருதயம் சரியில்லை, இருதயம் மகா திருக்குள்ளது கேடுதலுமா இருக்கு. நம்ம பார்ப்போம் அந்த பொம்பளையோ அந்த ஆளோ நம்ம கிட்ட பேசுறதான காரியத்தை பொறுத்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லுவோம் இருதயத்துல, இந்த பொம்பளை எல்லை மீறி போகுது, இந்த ஆளு எல்லை மீறி போறான், ஒரு நாளைக்கு எனக்கு கோபம் வரப்போது, அன்னைக்குதான் இந்த ஆளுக்கு தெரிய போகுது, அன்னைக்குதான் இந்த பொம்பளைக்கு தெரிய போகுதுன்னு நம்ம இருதயத்தை நினைச்சுக்குவோம். இருதயத்தை நினைச்சிட்டு பொறுத்து போவோம். ஒரு நாளைக்கு என்னத்தையும் வெடிக்கு பெரிய யுத்தமா பெரிய சண்டையா மாற வாய்ப்பு இருக்குது. அது நம்ம இருதயத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்தோம்னா, தேவன் ஜீவ ஊற்றா இருக்கிறார் நமக்குள்ள, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அந்த ஜீவ ஊற்றா இருக்கிறாரு. அப்ப அநேகர் பல பேர் நம்மளை பத்தி மட்டமா சொல்றதா இருக்கலாம், கெட்ட பேச்சுல பேசி அவமானப்படுத்துறதா இருக்கலாம், துக்கப்படுத்துறதா இருக்கலாம். அப்ப நம்ம என்ன நினைப்போம், இயேசு கிறிஸ்துவே அவ்வளவு அப்படிப்பட்ட பாடுகள்ல போய் வாயை திறக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஏமாத்திரம், நான் ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் வாயத்தை அது என்ன சொல்றானோ சொல்லிட்டு போறான் பாரு. அது என்ன சொல்லுதோ சொல்லிட்டு போகுது. நான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு. அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு. என்ன காரியம்? என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். என் இருதயத்தை காத்துக்கொள்றதுதான் எனக்கு முக்கியம். இந்த ஆளுகிட்டயோ இந்த பொம்பளை கிட்டயோ நான் சண்டை போடுறது எனக்கு முக்கியம் இல்லை. நான் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த ஆளுகிட்ட சண்டை போடுறதை விட, இந்த பொம்பளை கிட்ட சண்டை போடுறதை விட எனக்கு அதை விட பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு? என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் என் இருதயத்தை காவலோடு நல்லா காத்துக்கணும். அதனால என் இருதயத்தை எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். இருதயத்தை காத்துக்கொண்டா அதுல ஜீவ ஊற்று புறப்படக்கூடியதா இருக்குது. அந்த ஜீவ ஊற்றின் மூலம் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், மற்றவங்களும் என் மூலமா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், நான் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா காணப்படலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொல்லி அந்த காரியங்களை நம்ம இருதயத்தை காத்து கொண்டிருந்தா நம்ம இப்படி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா ஜீவிக்கலாம், நமக்கும் ஆசீர்வாதமா ஜீவிக்கலாம். ஆனா நம்ம இருதயத்தை பாதுகாக்கல, காவலோடு பாதுகாக்கல, விட்டுட்டோம்னா போல ஆண்டவர் புதிய இருதயத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு, ஒரு புதிய சதையான இருதயத்தை உங்களுக்கு தரேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான புதிய இருதயத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த புதிய இருதயத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உகந்ததான காரியத்தை சிந்திக்கணும், தேவனுக்கு ஏற்றதான காரியத்தை சிந்திக்கணும், பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை சிந்திக்கணும். இம்மைக்காக மாத்திரம் நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேல பட்டத்தில் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாரும் இல்லைன்னு நம்ம வாசிக்கிறோம். தேவன் இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அதுக்காக நான் தேவனை தொழுது கொள்றையா, மற்றபடி என் இருதயம் எல்லாம் ஆண்டவர் பக்கம் இல்ல. அப்ப இருதயம் எல்லாம் எங்க இருக்குது? பணம், திருட்டு, பொய், சண்டை, பித்தலாட்டம், இப்படி நம்ம இருதயத்தை வச்சுக்கிட்டு இருந்தா தேவன் நமக்குள்ள வாசம் செய்வாரா? தேவன் நமக்குள்ள வாசம் செய்ய மாட்டாரு. தேவன் வாசம் செய்ய மாட்டார். தொடர்ந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:21 வாசிப்போம். மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். நம்ம தவறான காரியம் நம்ம திருடி இருந்தோம்னாக்கா நம்ம பொக்கிஷம் திருட்டுலதான் இருக்குது. நம்ம இருதயம் அந்த திருடுற காரியங்களிலேயே தான் இருக்கும், திருடுற காரியங்களிலேயே தான் இருக்கும். இல்ல நம்ம காரியம் சொத்து சேர்க்கிற காரியமா இருக்கலாம், சொத்து சேர்க்கிறதுலே குறியா இருக்கலாம். அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கும்? சொத்து சேர்க்கிறதுலேயே தான் குறியா இருக்கும். நம்ம பொய் சொல்லி அநேகரை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறவங்களா இருக்கலாம். அப்ப நம்ம இருதயம் எங்க இருக்கும்? எப்படி பொய் சொல்றது, எப்படி பொய் சொல்லி அவங்களை ஏமாத்துறது, எப்படி பொய் சொல்லி அவங்ககிட்ட காசை கொடுக்கறது, இதுலதான் நம்ம பொக்கிஷம் இருக்கும். ஏன்னா நம்ம பொக்கிஷம் எதுவா இருக்கு? பொய் சொல்லி ஆளை ஏமாத்தி காசை பறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அதையேதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி யாரை ஏமாத்துறது, என்னைக்கு யாரை எந்த வழியில ஏமாத்துறது, நம்ம இருதயம் இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நம்ம இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருந்தா, தேவனுக்கு உகந்ததா இருந்தா எப்படி இருக்கும்? தேவனுக்கு பரிசுத்தமா ஜீவிக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஒரு உண்மையான ஜீவிக்கணும். அல்லேலூயா. என்னை பார்க்கிறவர்கள் இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு உண்மையா ஜீவிப்பாங்க. அந்த இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கும்னு நம்ம பார்க்கிறோம்.
பொக்கிஷம் எங்க இருக்குது? நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன காரியத்தை குறிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோமோ அங்கதான் நம்ம இருதயம் இருக்கும். தேவனை நோக்கி ஓடிக்கிட்டு. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, பந்தய சாலையில ஓடுகிறவன் எல்லா இச்சையடக்கத்தோடு ஓடுகிறானா. அப்ப பந்தய சாலையில ஓடுகிறது போல இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவன் ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறாரு. அந்த பந்தயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பந்தயமாக்கிய பொக்கிஷத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம சிந்தை எங்க இருக்கும்? அங்க இருக்கும். நம்ம பொக்கிஷம் வேற இடத்துல இருந்தா, நம்ம கோல், நம்ம இலக்கு வேற இடத்துல இருந்துச்சுன்னா, நம்ம அந்த இலக்கு கற்று வைத்திருக்கிறதான இலக்கை நோக்கி ஓடல, வேற பக்கம் வேற இலக்கை நோக்கி ஓடுறோம். உலகத்தின் பிரகாரமா உள்ள இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சொந்த ஆசை இச்சைப்படி உள்ள இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஓடும் போது அந்த இலக்கு எங்க போது? தேவனோட இலக்கை அடைய முடியாது. நம்ம தேவனோட இலக்கை அடைய முடியாது. சில பேரு சொந்த ஆசை இச்சையின்படி அவங்க சில இலக்கு வைத்திருப்பாங்க, அந்த இலக்கின்படி ஓடுவாங்க. சில பேரு உலக ஆசை இச்சையின்படி ஓடுவாங்க, அந்த இலக்கின்படி ஓடுவாங்க. இந்த இலக்கின்படி ஓடிக்கிட்டு இருந்தாக்கா தேவன் வைத்திருக்கிறார் அந்த பந்தய பொருள், அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லாம் என்ன காரணம்? நம்ம இருதயத்தை காவல் செய்யல, இருதயத்தை காத்து கொள்ளல. தேவன் நம்ம வெளியேறப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு தேவன் முன்குறித்திருக்கிறாரு. அதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்ம முன்குறித்திருக்கிறாரு. எதுக்காக? தேவனுக்கு என்ன ஜீவியம் செய்ய முடியா, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியா தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாக்குறோம். நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:5 ஆண்டவரு சொல்லிட்டாரு, தேவன் மனுஷனோட ஜீவியம் இருதயம் எப்படி இருக்குன்னு. ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. இருதயத்தின் நினைவு எப்பயும் பொல்லாததா இருக்குது. எப்பயும் இருதயத்தின் நினைவு பொல்லாததா இருக்குன்னு பாக்குறோம். காயை பாக்குறான், அவனோட பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. காயனோட பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளல. ஆபேலோட பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. காயின் என்ன செய்யறான்? ஆபேல குத்தி கொள்றான், ஆபேல கொலை செஞ்சிட்டான். இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்குன்னு பாக்குறோம். நித்தமும் பொல்லாதவைகளா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காரியம் நமக்கு நிழலாட்டமாக எழுதப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். இன்னும் அநேக காரியங்களை பார்க்கும்போது பாவத்துல ஜீவிக்கிறாங்க. அந்த இருதயத்துல நம்ம பாக்குறோம். மேலும் அந்த ஆக்கான பாக்குறோம். அவன் என்ன செய்யறான்? அந்த வெளியேற பெற்ற பொண்ணு வெள்ளி அந்த பாபிலோன் சால்வை எல்லாம் என்ன செய்யறான்? எடுத்து ஒளி வச்சுக்கிறான். அவன் ஒளி வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது? அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆயி பட்டணத்துல யுத்தத்துக்கு போகும்போது தோத்து போயிட்டாங்க. இப்படி பாவமான காரியங்களை சிந்திக்கிறது, உலகத்தை நோக்கி ஓடுறது. தேவன் ஒரு ஓட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நோக்கி ஓடுறது. நம்ம எலியா இருக்கும்போது நம்ம பார்க்கிறோம், நாகமான் ஒருத்தன் குஷ்டரோகத்தோடு வரான். எலியா அவங்க என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணி அந்த வியாதியை கத்தலா தேவன் பேர்ல அதை சுகமாக்கி கொடுக்குறாரு. உடனே வெகுமதி எல்லாம் கொடுக்குறான். அவர் வேணான்னு சொல்றாரு. ஆனா அந்த வேலைக்காரன், எலியாவோட வேலைக்காரன் என்ன செய்யறான்? அவருதான் என்ன அனுப்புனாரு, அந்த பொருளை தான் எனக்கு. ஏன்னா இவனுக்கு சிந்தனை எங்க இருக்குது? பணத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் சிந்த பணத்தை நோக்கிதான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறபடினால அவனுக்கு பிரதிபலனா என்ன கிடைச்சிச்சு? போய் என்ன செய்யறான்? அங்க போய் எலியா தான் என்ன அனுப்பினாரு, அந்த காரியத்தெல்லாம் அந்த கொண்டு வந்தீங்களா, அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிட்டான். வாங்கிட்டோன்னு திருப்பி எலியாவை பார்க்க போறான். அவர் என்ன செய்யறாரு? நாகமானன் கொத்தரோகம் உடம்பு வந்துட்டாரு. கடைசியில் அவனுக்கு அந்த 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 என்னது பொக்கிஷத்தை நம்பி போனா கடைசியில் அவனுக்கு என்ன வந்துச்சு? குஷ்டரோகம் தான் வந்துச்சு. அதாவது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் நம்மள தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா ஓடுபடியா தெரிந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம அந்த எலியாவோட வேலைக்காரனை போலவும் அந்த ஆக்கான போலவும் நம்ம இருந்தோம்னா நம்மளோட ஜீவியம் எப்படி இருக்கும்? இப்ப உலகத்துல அநேக பேரு பொன்னையும் பொருளையும் தான் ஓடுறாங்க, நம்பிதான் ஓடுறாங்க. அவங்க இலக்கு அதை நோக்கிதான் இருக்குது. ஆக்கான போல இருக்குது. அந்த எலியாவோட வேலைக்காரன் அவனை போல இருக்குது. எல்லாம் பொன்னையும் பொருளையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொன்னாரு சாமுவேல் கிட்ட, ஆண்டவர் சவுல் கிட்ட என்ன சொல்றாரு? அங்க போய் யுத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் வெட்டி போடுட்டாரு. இவன் என்ன செஞ்சான்? நல்ல நல்ல பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்ட. ஆசை இச்சை கடைசியில் அவனுக்கு ராஜ்யபாரமே இல்லாம போச்சு. இந்த மாதிரி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரு. தேவன் வச்சுக்கிறதான பந்தய பொருளை
நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள்னால நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லாதபடினால இருதயம் வேற பக்கத்து போய்கிட்டு இருக்கிறபடினால அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணக்கூடியதா இருக்குது. பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணக்கூடியதா இருக்குது. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணக்கூடியதா இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், இருதயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். என்னன்னு ஆராய்ச்சி பார்க்கணும், இருதயம் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது, இருதயம் எந்த பொக்கிஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. தேவன் வைத்துதான பந்தய பொருளை நோக்கி இருதயம் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்குதா, தியானிச்சுக்கிட்டு இருக்குதா, இல்ல உலக கவலைகளை குறித்து தியானிச்சுக்கிட்டு இருக்குதா, இல்ல மாம்ச இச்சையில தியானிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம என்ன செய்யணும், ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். எரேமியா 7:24. எரேமியா 7:24. அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியையும் கடினத்தின் படியையும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். தேவன் வச்சிருக்கிறாரு, இப்படி ஜீவிங்க, இப்படி நடந்து கொள்ளுங்க, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளதான் ஓடுங்க அப்படின்னு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்களா, அதெல்லாம் காதில் போட்டுக்கிறதே இல்லை. முன்னிட்டு போல பின்னிட்டு தான் போறாங்க. முன்னிட்டு போகல, பின்னிட்டு தான் போகிறாங்க. நம்மளும் பார்த்துக்கிறோம். அந்த ஆவிக்குரிய ஜீவித்துல தேவன் அங்கு ஒரு பந்தய பொருளை முன்னுக்கு வைத்திருக்கிறாரு. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம முன்னிட்டு ஓடி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கணும். பின்னாடி ஓடக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்களா, முன்னிட்டல்ல பின்னிட்டே ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த இருக்க அந்த பந்தய பொருள் அவங்களுக்கும் அந்த பந்தய பொருளுக்கும் தூரமா போய்கிட்டே இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தர் நம்மள கர்த்தருடைய சமூகத்துல வைத்திருக்கிறாரு. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஒரு அவயவமா வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள சபையில ஒரு பாத்திரமா வைத்திருக்கிறாரு. மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம், அந்த எங்க வச்சிருக்கிறாரு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதான நிலவரத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம முன்னிட்டு ஓடல, என்ன செய்யறோம், பின்னிட்டு ஓடுறோம். ஏன், இருதயம் சரியா இல்லை. இன்னும் ஆண்டவர் சதையான இருதயத்தை கொடுத்தோம், அந்த இருதயத்துல அதை கேட்க முடியல, கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. இப்படிப்பட்டதான காரியம் இருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 22:37. மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்ன செய்யணுமா, இந்த ஆத்மா முழு பலத்தோடும் தேவனை அன்பு கூறணும். இந்த ஆத்மாவை நம்ம என்ன செய்யணுமா, முழு ஆத்மாவோடும் தேவனை அன்பு கூறணும். இந்த இருதயத்தை என்னத்துக்கு பயன்படுத்தணும், தேவன் மேல அன்பு வைக்கணும், தேவனை நேசிக்கணும். இயேசுவானவர் நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இதயம் எங்க வச்சிருக்கணும், தேவன் மேல வச்சிருக்கணும். பொருள் மேலேயோ பொண்ணு மேலேயோ பிசாசு மேலேயோ உலகத்து மேலேயோ வைக்க கூடாது. எங்க வைக்கணும், முழு இருதயத்தையும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறணுமா. ஆனா நம்ம இந்த கால வேளையில எதை அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறோம், உலகத்துக்குரிய காரியங்களை அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல பிசாசின் காரியங்கள் மேல அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறோமா, இல்ல மாம்ச இச்சையின் மேல அன்பு கூர்ந்துகிட்டு இருக்கிறோமா. நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது அவசியம். என்ன செய்யணும், வளரும் பயிறு உலகில் தெரியும்னு சொல்லுவாங்க. வளர்ற பயிறு முளைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே தெரியும். வளரும் பயிறு முளையில் தெரியும், முளைஞ்சுக்கிட்டு இருக்கும் போது தெரியும். நம்ம இருதயத்திலேயே கிள்ளி எரிஞ்சாதான் நம்ம பிற்பாடு என்ன செய்ய முடியும், அந்த பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். அது சொல்லுவாங்க திருக்குறள்ல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை பின்னால வருதுன்னா மணி ஓசை முன்னுக்கு வரும். கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. அப்ப நம்ம பாக்குறோம், அந்த நம்ம இருதயத்துல நம்ம ஒரு அழிவு வரப்போதுன்னா அது முன்னுக்கே நம்ம இருதயம் கெட்டு போச்சு. இருதயம் கெட்டு போச்சு. அந்த இருதயம் கெட்டு போகாததுக்கு நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். எல்லா காவலோட இருதயத்தை காத்து கொள்ளுங்க, அது ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாரு. அப்ப அந்த ஜீவ ஊற்று புறப்படக்கூடியதான இருதயத்தை நம்ம காவல் வைத்து காக்கக்கூடியதா இருக்கு. காவல் வைத்து காக்கணும். இல்லாட்டி அந்த என்ன செய்யும், இப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். இருதயத்தை எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம இருதயத்தை இந்த கரையாங்க இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், பார்க்க ஒண்ணுமே தெரியாது. நமக்கு உள்ளத்துல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனா கடைசியில கரையா உள்ளுக்கு சாப்பிட்டு மரத்துல சாப்பிட்டு வருத கரையா,
அதே போல இந்த இருதயம் எல்லாம் கெட்டு போய் கிடக்கும். அப்ப கெட்டு போன இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா? புறப்படாது. நம்ம கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தரோட வார்த்தையை கேட்டு இந்த வசனத்துல மத்தேயு 22:37 எழுதுறது பிரகாரம் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடும் என்ன செய்யணுமா? தேவனை அன்பு கூறணும். அப்ப நம்ம உலகத்துல தேவையில்லாத காரியங்களை அன்பு கூர்ந்து உலகத்தின் ஆசை இச்சையின்படி ஜீவிச்சா, சொந்த ஆசை இச்சையின்படி ஜீவிச்சா அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன எப்படிப்பட்டதா இருந்து மகா திருக்குள்ளது கேள்விதா இருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 20:4 வசனம். நம்ம கர்த்தருக்கு விருப்பமா இருக்கோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, இருதயம் சுத்தமா இருக்குது, நல்ல காரியங்களை சிந்திக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை சிந்திக்கிறோம். அப்படி நம்ம இருக்கும்போது சங்கீதம் 24 வாசிக்கிறோம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம கர்த்தரோட வழிகளை நடக்கும்போது அதான் நம்ம வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். நம்ம அதே போல உத்தமமாய் நடக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறோம், எல்லா காவலோட இருதயத்தை காத்துக் கொள்றோம், கர்த்தருக்கு உண்மை உத்தமமா ஜீவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? நம்ம இருதயத்தின் நிறைவ கர்த்தர் இருதயத்தில் நம்ம நினைக்கிறதான காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார், அதை அப்படியே செய்யக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் மட்டும் நம்ம அந்த வார்த்தையை கேட்டதுபடி நடக்கவும் திரும்ப சோத்திரம் பண்ணுவோம்.